கான்க்ளேவ். படத்தோட ஆரம்பத்தில் கத்தோலிக்க மத தலைவர் போப் இறந்து போகிறாரு. ஸோ இப்போ அடுத்து யாரை போப்பாக தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் மீதி கதை. உலகத்திலேயே ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கிற ஒரு வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த போப்பை எலெக்ட் பண்ணுறது தான். அந்த ப்ராசஸை இந்த படம் கிட்ட இருந்து கவனிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. வேட்டிகனுக்குள்ளே நடக்கிற அந்த வாக்குப்பதிவு, அங்கே நடக்கிற அரசியல், அதை சுற்றி நடக்கிற ரேசிசம், படம் பார்க்கும்போது ஒரு மத தலைவரை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இந்த படமே ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி. இன்னொரு எக்ஸாம்பிளாக ஒரு காட்சியை சொல்லணும்னா, யாரை போப்பாக தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற நேரத்தில் ஒரு 3 பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்டே எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய படிக்கட்டுக்கு கீழே அவங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே விஷுவலாக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காங்க. சினிமேட்டிக்காக இட் இஸ் பிரில்லியன்ட். கிளைமேக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ட்விஸ்டாகவும் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புது போப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த டைமில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான குயிக் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், குயிக் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்கள் சேனல் நக்கல் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசுவோம்.